அவர் இது எல்லாத்தையும் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. நாங்க தமிழர்கள், எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. எங்களையா திராவிடன்னு சொல்றீங்க. நாங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற கருத்தையும் பெரியாரையும் நான் வந்து வெட்டி நீ வீழ்த்துகிறேன் அப்படின்னு. யாரு முதல்ல? ஹூ ஆர் யூ? நீயே வந்து யாருன்னே தெரியாது. நீ ஒரு தற்குறி. உன்னை யார் ஏத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் இவரு தான் தலைவர் மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல பார்க்க தானே போறோம். இவரை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதியின் அடையாளமாக பெரியார் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நீதிபதி நீதிமன்றங்கள் தான் உச்சபட்ச துறையிலே வந்து ஒரு பெரிய மதிக்கத்தகுந்த ஒரு இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த நாட்டையே நீங்க கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு கொண்டாடுறோம். நீதிபதிகள் எழுந்து நின்று அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உறுதிமொழியை படிச்சுட்டு தான் உட்காரணும். ஆனால் அம்பேத்கருடைய பிறந்தநாளை வந்து ஈக்குவாலிட்டி டேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தான் நீங்கள் உட்காரணும். சரிங்களா? இன்னைக்கு இடஒதுக்கீடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விபி சிங் அவர்களுமே சரி பெரியாரோடைய படத்தை திறந்து வச்சு இவங்க தான் எங்களோட முன்னோடிகள்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, எந்த காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வெளியேற வந்தாரு? ஏன் வந்தாரு? எதனால வந்தாருன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் வேணும். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 50% மேல் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்றாங்க. எங்களுக்கான முன்னோடி வழிகாட்டி யாருன்னா பெரியார்னு அவங்க பேசுறாங்க. நீ யார்? ஆஃப்டர் ஆல் ஒரு RSS உடைய கைக்கூலி. நீ வந்து என்ன சொல்றது, பிஸ்கெட் நாய்க்கு போட்டா வந்து அது வந்து வாலாட்டிட்டு வரும் பாருங்க. திரும்பவும் சொல்ற, நாய் நன்றி உள்ள ஜீவன். ஆனால் இவரை மாதிரி ஒரு இன துரோகி யாருமே இருக்க மாட்டாங்க.